தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதில் எஸ்பிஐ நேர்மையாக செயல்படவில்லை என உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, நீதிபதிகள் தரப்பில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் பத்திரத்தில் நன்கொடை பெற்ற கட்சிகள் மற்றும் நன்கொடை வழங்கியவர்களின் பட்டியலை தனித்தனியே ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. இதில் தேர்தல் பத்திரத்தின் எண் இல்லாததால் யார் இந்த கட்சிக்கு நன்கொடை வழங்கினார் என்பதை அறிய முடியவில்லை என்றும், இதனால்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்பிஐ தரப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தற்போது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கும் திட்டத்தை மத்திய பாஜக அரசு அறிமுகம் செய்திருந்தது. கடந்த 2018 இந்த திட்டம் அமலுக்கு வந்திருந்தது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்க விரும்புவோர் எஸ்பிஐ வங்கியில் தேர்தல் பத்திரத்தை வாங்கி அதன் மூலம் பணத்தை வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எஸ்பிஐ மூலம் சுமார் 10,000 முதல் 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி என தேர்தல் பத்திரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இதனை பணம் கொடுத்து வாங்கி தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம் என்றும், இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை கடந்த 2 ஆண்டுகளாகவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது. அப்போது தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என்றும், இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், கடந்த 2019 ஏப்ரல் முதல் இதுவரை விற்பனை செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த முழுமையான விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கியானது வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதனால் எஸ்பிஐ அதனை வழங்காமல் கால நீட்டிப்பு கோரி வந்தது. அதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் கடந்த 12ஆம் தேதிக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது. அதன்படி எஸ்பிஐ சார்பில் கடந்த 12ஆம் தேதி தேர்தல் பத்திரம் விவரம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் இந்த விவரங்கள் வெளியிட உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டது. மொத்தம் 2 வகையாக விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. நிறுவனங்கள் வழங்கிய நன்கொடை தொடர்பான விவரம் என்பது 337 பக்கங்களிலும், கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரம் என்பது 426 பக்கங்களிலும் வெளியிடப்பட்டிருந்தது. தேர்தல் பத்திரங்களின் எண்கள் அதில் தொடர்பாக வெளியிடப்படவில்லை. இதனால் எந்த கட்சிக்கு எந்த நிறுவனம் எவ்வளவு நன்கொடை செய்துள்ளார்கள் என்ற விவரம் தெரியவில்லை என்றும், இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எத்தனை தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு நன்கொடை பெற்றுள்ளது என்ற விவரத்தை மக்கள் அறிந்து கொள்ள முடியாது என்று கூறிய நிலையில் தேர்தல் பத்திரங்கள் எண்களை வெளியிட உச்சநீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில்தான் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அளித்த தீர்ப்பின்படி பத்திர எண்களை வெளியிட வேண்டும் என்று இந்த அரசியல் சாசன அமர்வு ஒரு உத்தரவை தற்போது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக தேர்தல் பத்திர எண்களை வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐ தரப்புக்கு நோட்டீஸ் அளித்தும் உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் நன்கொடை பத்திர ரகசிய எண்ணை ஏன் வெளியிடவில்லை என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தற்போது எஸ்பிஐ கேள்வியை முன்வைத்து எஸ்பிஐ தரப்புக்கு நோட்டீஸ் பிறப்பித்து தற்போது உத்தரவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.